அன்பர்களே, தவம் எண்ணங்களிலிருந்து படிப்படியாக விடுபட்டு ஒரு எண்ணங்களற்ற தன்மையில இருக்கிற போது நமது முழுமை உணர்வாகும். நம்முடைய முழுமையை மறைப்பது எண்ணங்களின் தொகுப்பு ஓட்டம். எண்ணங்கள் என்பதோ பழைய அனுபவம். இதுவரைக்கும் புலன்கள் மூலமாக பெற்ற அனுபவங்கள் எல்லாம் கருமையத்துல பதிவாக இருக்கு, மூளையிலையும் பதிவாக இருக்கு. மீண்டும் மீண்டும் சூழ்நிலைக்கு ஒப்ப அந்த பதிவெல்லாம் எழுச்சி பெற்று நினைவு அலைகளாக எண்ணங்களாக வெளிப்படும். அப்ப இயல்பா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எண்ணங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும், ஒரு மேக கூட்டம் போல. அந்த எண்ணங்கள் எதை மறைக்குதுன்னு சொன்னா நமது முழுமைத்தன்மையை மறைக்குது. ஏன்னா அங்க எண்ணங்களாக எழுந்து அலையும் போது அது பின்ன நிலை அடையுது, முழுமையை மறைக்குது, நமது உண்மையை மறைக்குது. உண்மையை உணர வேண்டுமானால் எண்ணங்களிலிருந்து நாம விடுபடும். தவத்துல அது சாத்தியம். ஆனா மனம் பக்குவமா இருக்கணும். மனசுல பாரம் இல்லாம, சுமை இல்லாம, சங்கடங்களோ சோர்வோ விரக்தியோ அந்த மாதிரியான ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், அச்சமோ கவலையோ எதுவும் இல்லாத ஒரு மனதை நாம உருவாக்கி கொள்ளணும். பகல்ல நாம சந்திக்கிறது, கையாள்றது, செயல்புரிவது, அதனால் வரக்கூடிய விளைவுகளை சந்திப்பது என்றெல்லாம் பார்க்கிற போது அவைகள் தான் பாதிப்புக்கு உள்ளாகி பழைய பதிவுகளை எழுப்பி மீண்டும் மீண்டும் சேதனையே செய்யக்கூடிய ஒரு செக்கு மாட்டு தன்மையை கொடுத்துருது. நன்றாக அகத்தாய்வு செய்து தற்சோதனை செய்து விட வேண்டியதை விட்டு பழகும். பழைய அனுபவங்களை நினைவு கூறி துக்கம் அடைவதோ கோபப்படுவதோ ஒரு பைத்தியக்கார தன்மை. என்றோ நடந்தது, அது இன்று நினைவு கொண்டு ஒரு கோபம் அடைகிறோம், வஞ்சனை பண்றோம், பழிக்கு பழி வாங்கணும்னு கூட நினைக்கிறோம் இல்லையா? என்றோ நடந்தது, 10 ஆண்டுக்கு முன்னாடி நடந்த ஒன்று. அது ஏதோ காரணத்தினால இன்னைக்கு நினைவுக்கு வருது, உணர்ச்சியை தூண்டுது. அது எண்ணங்களாக, உணர்ச்சிக்குட்பட்ட எண்ணங்களாக அது வெளிப்படுது. அதுல இருந்து நம்ம மீளுவதற்கு தற்சோதனை மிக மிக அவசியம். அதெல்லாம் முடிச்சு போச்சு. இன்னைக்கு நான் புதுசா பிறந்திருக்கேன். இன்று நான் புதிதாய் பிறந்தோம் என்று கொள்வோம் பாரதி. பழைய அனுபவங்கள் எல்லாம் உற்றணும். இன்று இப்போ இந்த க்ஷணத்துல நான் என்னவா இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருவரும் ஒரு குரு அடைந்திருக்கோம். குரு என்பவர் யாரு? சாட்சாத் பரபிரம்மம், தெய்வமே. அவங்க பல உண்மைகளை நமக்கு விளக்கி சொல்லும் போது, இப்ப நான் சொன்னேன் தவத்துல இந்த நான்கிறது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எல்லையற்றது. அங்கு எல்லையற்று இருக்கும் போது நிச்சலனமாக இருக்கு, நிர்குணமாக இருக்கு. பரபிரம்மம், அது தெய்வம். எது? நான். ஆனா அது பிரபஞ்சமா இயங்கும் போதும், உடலை எல்லை கட்டி இயங்கும் போதும் சிறுமைக்கு உட்படுது. பெருமைக்குரிய நான் இங்கு உடல் அளவுக்கு எல்லை கட்டி எண்ணங்களாக வாழும் போது என்னை நானே தாழ்த்தி கொள்கிறேன், நம்ம நாமே தாழ்த்தி கொள்கிறேன், சிறுமைப்படுத்தும். இன்று நேற்று காலங்காலமா இப்போ குரு அடைந்து விட்டோம், உண்மை அவர் விளக்கி விட்டாரு, புரிந்து கொண்டோம். இனி புரிந்து கொண்டதற்கு ஏற்றவாறு வாழணும். அது நம்ம கையில தான் இருக்கு. அங்க குருக்கு இனி வேலை இல்லை. குரு காட்டி கொடுத்துட்டார் நீ யார் என்று. நானே இறைவன். ஆனா இங்கு பிளவுபட்டு
துவைத நிலையில எண்ணங்களாக, எண்ணங்களுக்கு ஏற்றவாறு செயல்களாக, செயலுக்கு ஏற்றவாறு விளைவுகளை சந்தித்து இன்பமோ துன்பமோ ஒரு சுழற்சியில, சிக்கல்ல நாம சிக்கி கொண்டோம். இப்ப நமக்கு அறிவு இருக்கு, சிந்திக்கிற வல்லமை இருக்கு, புரிந்து கொண்டோம். ஆமா, உண்மையில நான் என்பது முழுமையின் எழுச்சியே. இந்த எழுச்சியை மீண்டும் அடக்குமுறை செய்தால் தனது முழுமையை உணர்ந்து கொண்டு தன்னையே இறைவனாக அறிய முடியும் என்று அறிந்த பிறகு, புரிந்த பிறகு எவ்வாறு அடங்குவது, அடக்குவதல்ல, அடங்குவது. இயல்பு அடங்கணும்னு சொன்னா இந்த எண்ணங்கள் எல்லாமே கடந்த காலம், கடந்த கால நினைவுகள் தான் எண்ணம். அதுபோல வருங்கால கற்பனைகளும் எண்ணம். இங்க நீங்க நல்லா புரியணும் சைக்காலஜி. எண்ணங்கள் அனைத்தும் ஒன்று இறந்த காலத்தை சார்ந்தது அல்லது வருங்காலத்தை சார்ந்தது. எந்த எண்ணமும் நிகழ்காலத்துல இல்லை. எது நிகழ்காலத்தில் இல்லையோ அங்கு நான் இல்லை என்று பொருள். எண்ணங்களை அடிப்படையாக கொண்டு நான்கிற ஒரு கருத்து வந்து விட்டது இல்லையா? எண்ணங்கள் இல்லையானா நான் என்கிற கருத்து இல்லை. அப்ப எண்ணங்கள் இருக்கும் போதே நான் என்கிற கருத்து வருது. ஆனா எண்ணங்களோ ஒண்ணு இறந்த காலத்துல அல்லது வருங்காலத்துல. இறந்த காலமோ இறந்த காலம், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சு போச்சு, டெட் போர்ஷன். வருங்காலமோ இன்னும் வராத காலம், நாட் எட் வான். ஒரு பக்கம் இறந்த எண்ணம், ஒரு பக்கம் பிறவாத எண்ணம். அதுல நான் என்கிறது எப்படி வர முடியும்? அப்போ வந்திருக்க நான் போலி நான், மாயா. உண்மையான நான் என்பது தற்காலம், இப்போ இந்த க்ஷணத்துல இருக்கணும். ஒரு கால் நீங்க இந்த க்ஷணத்துல இருக்க முடியுமானா அங்க ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்க முடியும். என்ன எண்ணம்? நான் என்கிற எண்ணம் மட்டுமே. ஐ தாட் என்று சொல்ற. ஐ டேஷ் தாட், நாட் திங்கிங், நாட் தாட்ஸ் பட் தாட், சிங்கிள் தாட். ஐங்கிற நான்கிற ஒரே ஒரு எண்ணம். அந்த எண்ணத்துல எண்ணுதல் இல்லை, அலைச்சல் இல்லை. This present moment without thinking. இது ஆக்சுவலா என்ன சொல்றோம்? இந்த எண்ணத்தை கான்சியஸ்னஸ் என்று சொல்றோம். நான்கிற எண்ணம் மட்டும் நிற்குமானால், அசையுமானால் அல்ல. அசைந்தால் தாட்ஸ் அல்லது திங்கிங். அசையில நிக்குது அந்த எண்ணம், நான்கிற எண்ணம் நிக்குது. அந்த நிற்றலை அத என்ன சொல்றோம்? உணர்வுன்னு சொல்றோம். அந்த உணர்விலேயே சிறிது நேரம் தொடர்ந்து நின்றால் உணர்வு பிரபஞ்ச உணர்வாக பாருங்க. நான் என்பது உண்மையில பிரபஞ்ச இயக்கம், சக்தி நவையில நான்கிற சக்தி எழுச்சி பெற்றிருப்பது பிரபஞ்சம். கடலின் அலை எழுந்தது கடல். அலை வடிவத்துல சின்னதா தெரிந்தாலும் அது கடல் அலை அல்ல, அது பெரும் கடல். அதுபோல நான்கிறது ஒரே ஒரு எண்ணமாக எழுந்தாலும் அது எல்லைக்குட்பட்ட நான் அல்ல, அது பிரபஞ்ச இயக்கத்தினுடைய எழுச்சி. நல்லா புரியணும். நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் என்ன புரிஞ்சுக்கிடுங்க? நான் என்கிற எழுச்சி இயக்கம் பிரபஞ்சத்தின் எழுச்சி இயக்கம், இந்த உடலுடைய எழுச்சி இயக்கம் அல்ல. உயிர் என்பது கூட உடலை எல்லை கட்டியதல்ல. பிரபஞ்சம் முழுவதும் உயிர் துகள்கள், வீண் துகள்கள் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கு. அங்கங்கே திணிவு பெற்று வடிவம் எடுக்குது, கோலமா இருக்கு, பஞ்சபூதங்களா இருக்கு. மனித உடலாக, விலங்கின உடலாக, பல பல தோற்றங்களாக இருந்தாலும் பிரபஞ்சம் முழுவதும் ஒரே சக்தி, பிளவுபடாத சக்தி.
அவங்க நான் என்ற எழுச்சி எதனுடைய எழுச்சி என்றால் பிரபஞ்சத்தின் எழுச்சி, பிரபஞ்ச சக்தியினுடைய எழுச்சி தான் நான். அந்த நான் எழுந்தது அப்படியே நிற்கணும். நிற்சலனம், அந்த சலனம் நிற்கணும். நான்கிற முதல் சலனம் நின்றால் அங்கு குணமும் நின்றுவிடும். நோ கேரக்டர்ஸ், நிர்குணம். அப்படியே நின்று கொண்டே இருந்தோன்னு வைங்க, காலம் போயிட்டே இருக்கு. 10 நிமிஷம் 15 நிமிஷம் அரை மணி நேரம் போயிட்டே இருக்கு. அது பரபிரம்மமா மாறி, பரபிரம்மம் எல்லையற்ற சிவம். அப்படி விரியும் போது பாத்தீங்கன்னா உணர்வு இல்லாம போயிடும். இயக்க உணர்வு இல்லை, அடக்க உணர்வு உண்டு. அதான் சிவம். சதாசிவ சதாசிவ பரபிரம்ம நிலை. அதான் என்னுடைய மெய் உண்மை நிலை. இதை உணர்ந்துட்டோம். மீண்டும் உடல் உணர்வுக்கு சுருங்குறோம், எண்ணங்களாக எழறோம். இப்ப வர எண்ணங்கள் என்ன இருக்குன்னு தெரியுமா? நம்ம என்னான்னு புரிஞ்சுக்கிட்டோமோ அந்த அனுபவத்தை ஒட்டிய எண்ணங்கள் வரும். இது கடந்த காலமோ வருங்காலமோ அல்ல. இப்ப புதுசா ஒரு என்ன வருது பாருங்க. தன்னுடைய முழுமையை உணர்ந்து பிறகு உடல் உணர்வுக்கு வந்த பிறகு வரக்கூடிய எண்ணங்கள், இப்ப நம்ம என்ன அனுபவம் பெற்றோம் அந்த அனுபவத்தை ஒட்டிய எண்ணம். என்ன அனுபவம்? நான் ஒரு தற்குறிப்பு அல்ல. ஐ எம் நாட் an individual being. நான் ஒரு தனிநபர் அல்ல. எனக்கு பிறப்பு இறப்பு இல்லை. நான் தோன்றுவதோ மறைவதோ இல்லை. நான் எங்கோ வியாபித்திருக்கிற சர்வஞன். நான் என்றும் இருக்கிறவன், நித்திய புருஷன். நான் அடங்கியும் எழுச்சி பெற்று இயங்கியும் ரெண்டும் முடியும். சரணமாக நிச்சரணமாக, துவைதமாக அத்வைதமாக, மாயையாக உண்மையாக. அந்த நானை தன்னை உணர்ந்து பெற்ற அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு அதுக்குள்ள வரக்கூடிய எண்ணம் இவ்வளவுதான் இருக்கும் மட்டுமா? அந்த அனுபவத்தை வைத்துக் கொண்டு மீண்டும் புலன் வழி புற பொருட்களையும் புற ஜீவன்களையும் சக மனிதர்களையும் சந்திக்கிற போது அது தன்னையே சந்திக்கிற ஒரு உணர்வு அங்கு ஏற்படும். அதான் இதே பியூட்டிங்க. எல்லாவற்றிலும் தன்னை காண்கிற ஒரு தகமை. கிருஷ்ணன் அதை அழகா சொல்லுது. எல்லா பொருளிலும் நீ பார்க்கிற பொருள் எல்லாம் என்னை காண வல்லவன் எவனோ அவனில் நான் இருக்கிறேன். அவன் தானே இவன் என்று நாம நமது இந்த பேருமை உணர்ந்துட்டோமோ, உணர்ந்து மீண்டும் புலன்வழி வாழ்கிற போது புலன்வழி சந்திக்கிற பொருட்களும் மற்ற ஜீவ இனங்களும் சக மனிதர்களும் எல்லாம் என்னுடைய பிரதிபலிப்பு. நான் அங்கு பிரதிபலிக்கப்படுகிறேன், என்னதான் பார்க்கிறேன். எப்பொருள் எத்தன்மை தாயின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த மெய்ப்பொருள் தான் நான், அந்த மெய்ப்பொருள் தானே அந்த கல்லு, அந்த மெய்ப்பொருள் தானே அந்த மலர். எல்லாம் நானே, எதிலும் நானே, எப்போதும் நானே. இந்த நானை தவிர வேற ஒன்றுமில்லை. only self exists in different forms and character, quality. It's called manifestation. அப்ப இது அனுபவத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நாம செயல்புரிகிறோம், திட்டமிடுகிறோம், கடமை நிமித்தம். அதுவும் நிஷ்காமிய கர்மத்தின் மூலமா யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்.
அப்போ எல்லாரும் அதை பெறணும்னா அதுக்கு வேண்டிய ஏற்பாடு என்ன? நான் என்ன செய்யணும்? நான் உணர்ந்ததை, யான் பெற்ற இன்பத்தை எல்லாரும் பெறணுமே அப்படிங்கிற போதுதான் உலக சமுதாய சேவா சங்கமே உருவாயிட்டு 1958 ஆண்டு. மாமுனி வேதாத்திரி மகர்ஷியோட உள்ளத்துல அது எழ காரணம் என்ன? தான் பெற்ற இன்பத்தை வையகம் பெறணும் உருவாக்கினார். இன்னைக்கு அந்த சங்கம் ஆலமரம் போல உயர்ந்து விரிந்து பல விழுதுகளையும் விட்டுருக்கு. அதுல ஒரு விழுதுதான் வேதம் குழுமம், ஆன்மீக அறக்கட்டளை. உலக சமுதாய சேவா சங்கம் என்ற ஆலமரத்தினுடைய ஒரு சிறு விழுது வேதம் குழுமம் ஆன்மீக அறக்கட்டளை. அந்த விழுதுல ஒரு சிறு பகுதி தான் ராதாகிருஷ்ணன், இன்னொரு சிறு பகுதி செல்வி, இன்னொரு சிறு பகுதி சுரேஷ்குமார், இன்னொருவர் பாலு. அத்தோட நிக்கல உங்களை போன்ற அன்பர்கள். இந்த விழுது ஆழத்துக்கு போறது, பூமிக்குள்ள போகுது. அந்த விழுது இந்த ஆலமரத்தையே விழாம பார்த்து கொள்ளுது, தானும் ஆழ்ந்து போகுது. அதுல ஒரு சிறு பகுதியாக வேதாத்திரி மகரிஷி ஆன்மீக கிராமம் உருவாகி கொண்டிருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஒரே ஒரு நோக்கம். எனக்கு வயசு 75 முடிஞ்சது, பெரும்பகுதி வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. அந்த 75 வயதுல 40 ஆண்டு காலம் இதுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கும். இனி நான் எவ்வளவு நாள் வாழ்றேனோ அந்த ஒவ்வொரு நாளும், ஏன் நான் வீட்டுல சும்மா இருக்கும்போது கூட சிந்தனையெல்லாம் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், எல்லோரும் இன்புற்றிற்கு நினைப்பதல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. அதே பாட்டுல மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த ஞான தெளிவை சக அன்பர்கள் எவ்வாறு பெறுவது அப்படிங்கிற போது கிராமம் ஆரம்பித்து தொடர்ந்து அங்கேயே உட்கார்ந்து செய்யறோம். இப்பெல்லாம் மாதத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துல சந்தித்து ஒரு 3 நாட்கள் அந்த உணர்வை பகிர்ந்து கொடுக்கிறோம். சிலர் பெற்றுக் கொள்கிறார்கள், சிலரால அதை புரிஞ்சுக்க முடியல. ஆனா தொடர்ந்து வந்து கேட்டு ஆழ்ந்த தவத்துல அதை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா புரிதல் வரும். ஏன்னா இறைவனே இங்கு பேரறிவாக இருக்கிறார். குரு சிந்தனை தூண்டி விடுகிறார். அந்த தூண்டப்பட்ட சிந்தனை தவ நிலையில சிந்திக்க ஆரம்பித்தால் எந்த உண்மையை மகிழ்ச்சி உணர்ந்தாரோ, எந்த உண்மையை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேனோ அந்த உண்மையை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர முடியும். தங்களை தாங்கள் முழுமையான இந்த சிவநிலையை உணர முடியும். ஒன்றும் கடினம் கிடையாது. இறை உணர்வு என்பது உண்மையில கடினம் இல்லை. எல்லாரும் அப்படி நினைக்கிறோம். இறை உணர்வு அப்படி ஒண்ணு இல்லை, ரொம்ப எளிது. என்ன சொன்னா அதுதான் எளிது. ஏன்னா அது நீ ஒன்னிலிருந்து பிரிதொன்றை அறிவதற்கு நீ முயலணும். ஒன்னே அறிவதற்கு எதற்கு முயற்சி? அதுவே நீ தத்துவமசி. நான் அதுதான் நான் என்றால் நான் நானாக அடங்கினால் உணர்வு எளிது. இங்க என்ன வேணும்? இந்த நான் அடங்கணும். அது ஒண்ணுதான் நாம செய்ய வேண்டிய ஒரு முயற்சி. இந்த நான்கிற எழுச்சி இருக்குல்ல, அதை தொடர்ந்து எனதுகள் என்ற எண்ணங்கள்ல ஓடும் போது அது அகங்காரம் என்று சொல்ல. அகத்துக்குரிய அறிவு இறைவன். அது தொடர்ந்து எண்ணங்களாக எழுச்சி பெற்று போகிற போது அது அனுபவங்கள் ஆயிடும். அந்த அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு தன்னை அது என்னவாக அடையாளம் கொண்டிருக்கோ, ஒரு டாக்டராகவோ, ஒரு இன்ஜினியராகவோ, ஒரு கலெக்டராகவோ, ஒரு போலீஸ் ஆபீசராகவோ தன்னை அது கருதுது. அதான் அகங்காரம். அகத்துக்குரியவன் இப்ப போலீஸ்காரன் ஆயிட்டான், ஒரு அதிகாரம். அல்லது ஒரு டாக்டர் ஆயிட்டான், ஒரு கௌரவம். ஒரு கலெக்டர் ஆயிட்டான், அதிகாரம். இங்க எது முன்னாடி நிக்குது? அந்த அதிகாரம். நான் கலெக்டர் தான் நிக்க தவிர நான் மனிதன், எல்லோரும் போல நான் ஒரு சாதாரண மனிதன். கலெக்டர் என்பது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. நான் ஒரு வேலைக்காரன். ஆனா அப்படி நினைக்கல. கலெக்டர் அகங்காரம். எல்லாரும் அவங்களுக்கு என்னென்ன அதிகாரம் கிடைச்சிடும். சின்ன ஒரு பியூனா இருந்தா கூட அவன் சொல்லுவான், எனக்காக நீ உள்ள போக கூடாதுயா கேட்ல.
வாட்ச்மேன். அந்த கேட்டுக்கு அந்த வாட்ச்மேன் தான் கலெக்டர், அவன் தான் போலீஸ்காரன். ஆமா இல்லையா? நம்ம சொல்லுவோம் ஆஃப்டர் ஆல் வாட்ச்மேன், நோ, வித்தவுட் ஹிஸ் பெர்மிஷன் உங்களுக்கு என்டர் போக பண்ண முடியும். அப்ப அவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. ஆண்டிக்கு இருக்கு, அரசனுக்கு இருக்கு, நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அது இல்லாம ஆக்கும். எனக்கு ஒரு நல்ல பதவி கிடைச்சிருக்கு, அது பொறுப்பு. அது கடமை நிமித்தம் அன்பின் நிமித்தம் செய்யறேனே தவிர நான் கலெக்டர் இல்லை. நான் தான். நான்கிறது சுத்த சைதன்யம். எனக்கு அடையாளம் கிடையாது, சாயங்கள் கிடையாது. அப்படிங்கிற புரிதலோட தவம் செய்தோன்னு சொன்னா அந்த நிற்குண நிர்ச்சலன பரபிரம்மத்தை உணர்ந்துட முடியும். நான் நிர்ச்சலனம், நிர்குணம், எனக்கு ஒரு கேரக்டர் கிடையாது. நிர்குணம்னு நான் கலெக்டர் இல்லை, நான் டாக்டர் இல்லை, நான் ராதாகிருஷ்ணன் இல்லை, நான் சுத்த சைதன்ய ஸ்வரூபம், அன்கண்டாமினேட்டட் எட்டர்னல் பீயிங், சுப்ரீம் பீயிங். தட் இஸ் த ரியலைசேஷன் ஆஃப் ட்ரூத். அந்த உணர்வு பெற்ற அனுபவத்துல மீண்டும் நான் வரேன், கரெக்டரா தான் வரேன். ஆனா அதிகாரம், அகங்காரம் இல்லாத அதிகாரம். ஏன் அந்த இடத்துல அதிகாரம் சொல்றோம்னா, அந்த அதிகாரம் இருந்தால் நான் ஆளுமை செய்ய முடியும். அங்கேயும் அந்த அதிகாரத்தை அன்பின் நிமித்தம் அந்த பவர், கரெக்டுங்கிற பவர் இருக்குல்ல, அந்த பவரை வச்சு நான் செய்ய வேண்டியது சிறப்பா செய்யறேன். எவ்வளவு நல்லா இருப்பாங்க. எதிர்காலத்துல ஒவ்வொரு குடிமகனும் எப்படி இருக்கணும்? சத்திய புருஷனா இருக்கணும். அவன் என்ன தொழில் வேணாலும் செய்யணும். அந்த சத்திய புருஷார்த்தத்தோடு அந்த தொழிலை செய்யும் போது அதான் கடமை அறம், கர்மயோகம். கீதையினுடைய உச்சம் கர்மயோகம், நிஷ்காமிய கர்மம். எப்போ செய்ய முடியும்? தன்னை இறைவனாக உணர்ந்த பிறகு. அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்புன்னு சொல்வார். உணர்ந்த பிறகு எனக்கு இயற்கை என்ன கொடுத்துருக்கு, எவ்வளவு கொடுத்துருக்கு, இதெல்லாம் அடிப்படையா கொண்டு என்னுடைய கல்வி, என்னுடைய பொருள், என்னுடைய அறிவு, என்னுடைய பதவி, அதிகாரம், இதெல்லாம் கொண்டு பிறர் நலம் கருதி அன்பின் நிமித்தம் கடமை உணர்வோடு கர்மயோக வாழ்க்கையில வாழக்கூடிய ஒரு தகுதியை நாம தருதான். அதான் நிக்கும். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிட்டு உலகு. அத்தகைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய பெருமை இந்த உலகம் காலங்காலமா பேசும். இன்னைக்கு நம்ம வள்ளுவரை பேசுறோம், இயேசுவை பேசுறோம், புத்தனை பேசுறோம். அவங்க காலம் போய் எத்தனை 100 1000 ஆண்டுகள் ஆச்சுன்னு சொன்னா அவங்க இருமை வகை தெரிந்து அருளையும் பொருளையும் ரெண்டையும் உணர்ந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன். அத்தகைய வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி ஒவ்வொரு மனவள கலைஞனுக்கும் உண்டு. ஏன்னா வேதாத்திரி மகர்ஷி தெளிவா சுருக்கமா விஞ்ஞான ஆதாரத்தோடு மெய்ப்பொருளை விளக்கியிருக்கார் இல்லையா? அந்த விளக்கத்தை நாம பெறணும். நீங்க முயலனுங்க. நீங்க ஏதோ இன்னைக்கு நான் பேசுறேன், கேட்கிறேன், போறேன்னு இருக்கக்கூடாது. அதை எடுத்து நீங்க சிந்திக்கணும். ஓஹோ, நான் இறைவனா? என்னால உணர முடியாம இருக்கேன், என்ன காரணம்? அது இந்த மாதிரி ஓடுது. ஓடாதீங்க. ஓடாம இருக்க முடியலையே சார். முடியும். முடியாதுன்னு சொல்வது அல்ல உண்மை, முடியும். எனக்கு முடித்திருக்கே, நானும் ஒரு சாமானியன் தானே. எனக்கு முடிஞ்சா எல்லாருக்கும் முடியணுமே. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் பார்த்தாச்சு. என்னால முடிஞ்சதுன்னா ஏன் உங்களால முடியாது? நான் அடிக்கடி அதான் கேட்பேன். ஒருத்தரால முடியுமான ஏன் இன்னொருத்தரால முடியாது? அப்ப அதுக்குரிய ஒரு வைராக்கியம் வேணும். மீதெல்லாம் எனக்கு வேண்டாம், அல்லது இருக்கிறது போதும். இந்த கற்சோதனை செய்து நீங்க இந்த முடிவுக்கு வரணும். வந்தால் வாழ்க வளமுடன்.